குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்களை நம்மளோட நிகழ்ச்சியில் சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை வீட்டில் இருந்தபடியே கால் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 0444599444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். இன்றைக்கி ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகங்களுக்கும் பதிலளிக்கிறதுக்காக குளோபல் ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்டர்வென்ஷனல் நியூரோ ரேடியாலஜிஸ்ட் டாக்டர் சதீஷ் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. பார்த்துட்டு இருக்க நேர்களுக்குலாம் இன்டர்வென்ஷனல் நியூரோ ரேடியாலஜி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இன்டர்வென்ஷனல் நியூரோ ரேடியாலஜின்னு சொல்கிறது வந்து இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில் ஒரு சப்ஸ்பெஷாலிட்டி. பேசிக்காக வந்து மூளைக்கு போகிற இரத்த குழாய் மூலமாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணுற இந்த ஸ்பெஷாலிட்டி பேர் தான் இன்டர்வென்ஷனல் நியூரோ ரேடியாலஜின்னு சொல்லுவாங்க. இதில் நார்மலாக நாங்கள் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா, மூளைக்கு போகிற இரத்த குழாய்கள் பாதிப்படைஞ்சால் நம்மளுக்கு வர இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் வியாதியும், மூளையில் உள்ள இரத்த குழாய்களில் வீக்கம் வந்து இரத்த குழாய் வெடித்தா அந்த அனியூரிசமை ட்ரீட் பண்ணுற ஸ்ட்ரோக் வியாதிகளும் இதில் ட்ரீட் பண்ணுவோம். இது தவிர நம்ம ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக ஸ்ட்ரோக் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராமில் எய்தர் மூளைக்கு போகிற இரத்த குழாய்கள் கரோட்டிட் ஆர்ட்ரி இல்லாட்டா வெர்டபிரல் ஆர்ட்ரின்னு சொல்கிற இந்த இரத்த குழாய்களில் அடைப்புகள் இருந்ததுன்னா அதில் வந்து ஸ்டென்டிங் பண்ணி அதை ஸ்ட்ரோக் வராமல் தடுப்போம். இது 3 வந்து மேஜரான ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த சப்ஸ்பெஷாலிட்டியில் பண்ணுறது. இது தவிர நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜென்ரலி மூளைக்கோ இல்லாட்டா தலை அண்டு மூக்கு பகுதிகளுக்கு ஏதாவது போகிற இரத்த குழாய்களில் ப்ளீடிங்கோ இல்லை இரத்த குழாய் கட்டிகள் மற்றும் மூளையில் உள்ள கட்டிகள் இரத்த ஓட்டம் பெருகிய கட்டிகள் எதுவும் இருந்ததுன்னா ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அதை பிளாக் பண்ணி ஜென்ரலி சர்ஜரிக்கு வந்து நாங்கள் சர்ஜன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவோம். இந்த மாதிரி எங்களோட சப்ஸ்பெஷாலிட்டியில் பல வகையான ரேஞ்ச் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. இது தவிர வெரி லீஸ்ட் காமன்லி வந்து நம்ம முதுகுத்தண்டுக்கு, அதாவது ஸ்பைனல் கார்டுக்கு போகிற பிளட் வெசல்ஸ்லேயும் ஏதாவது பாதிப்புகள், இரத்த குழாய் பாதிப்புகள் அல்லது இரத்த குழாய் அப்னார்மாலிட்டிஸ் இருந்தால் அதையும் நாங்கள் ஆன்ஜியோ மூலமாகவே இதில் ட்ரீட் பண்ணுவோங்க. ஓகே, பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கெல்லாம் ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டவங்க, அது மட்டும் இல்லாமல் மூளைக்கு போகிற ரத்த குழாயில் ஏதாவது அடைப்புகள் இருக்குல்ல, கட்டிகள் இருக்குது, இது மாதிரியான பாதிப்புகள் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட நிகழ்ச்சிக்கு நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன் எடுத்து 0444599444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். ஸ்ட்ரோக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது டாக்டர், எத்தனை வகையான ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது? ஸ்ட்ரோக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி வந்து 2 வகையான ஸ்ட்ரோக் உண்டு. இந்த மோஸ்ட் காமன் வந்து 85% ஆஃப் த பீப்புளுக்கு வர்றது வந்து இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இந்த இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூளைக்கு போகிற இரத்த குழாய்களில் அடைப்பு வர்றதுனால ஃபர்தராக அந்த மூளைக்கு அந்த பகுதிக்கு இரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் காமனாக வந்து எல்லாருக்கும் பார்க்குறது. 85% வந்து இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இது தவிர ஒரு 15% ஆஃப் த பீப்புளுக்கு பார்த்திங்கன்னா ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குன்னு வரும். எய்தர் பிபி ரிலேட்டடாக மூளைக்குள்ளார ரத்த கசிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா மூளையில் உள்ள இரத்த குழாய்களில் வீக்கம் ஏதாவது வந்து, அதுக்கு பேர் அனியூரிசம்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பலூன் மாதிரி வீங்கி அந்த இரத்த குழாய் ஒரு பட்சத்துக்கு மேலே தாங்க முடியாமல் அது வெடிக்க வாய்ப்புகள் உண்டு. இது ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலி இது 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரோக் உண்டு மக்களுக்கு. ஓகே, தொடர்ந்து முதல் நேரம் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். பேசுறேன். வணக்கங்க, நெரும்பூர்ல இருந்து பேசுறேன். கல்பாக்கம் நெரும்பூர்ல பேசுறேன். ஓகே, உங்க பெயர்? மோகன் பேரு. ஓகே மோகன், உங்களோட கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் சதீஷ் இருக்காங்க, பேசலாம். குட் மார்னிங், சொல்லுங்க ஐயா. நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்ன கழுத்து வலின்னு சொல்லிட்டு போனேங்க. சரிங்க. செங்கல்பட்டு ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஓகே. அது கட்டிக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்தாங்க, ரத்த கட்டின்னு. ஓகே. அது டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க, எல்லாம் கிளீனா இருக்குது, ஏதோ அடிப்பட்ட கட்டி மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓகே. இப்போ மறுபடியும் அந்த இடத்துல மறுபடியும் வீக்கம் இருக்குது, காது வரணும்னா மறுத்து போகுது. ஓகே. இப்போ வந்து எனக்கு நம்ம நடக்க முடியல, பட்டா எல்லாம் இருக்குது, நடக்க முடியலங்க. ஓகே, உங்களுக்கு கழுத்தில் உள்ள இரத்த குழாய் சம்மந்தப்பட்ட கட்டியை ஆப்ரேட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இப்போ கழுத்து வலியும் நடக்க முடியல. ஆமாம். இப்போ என்ன டாக்டர் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள்? அது மெட்ராஸில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி டாக்டர் பார்த்துட்ருக்கீங்க? நம்ம நர்ஸ் டாக்டர் தாங்க
பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது நரம்பு டாக்டர் ஸ்கேன் ஏதாவது எடுத்து பார்த்து அதில் வந்து அது என்ன மாதிரி அந்த கட்டி ஃபுல்லாக பூரணமாக குணமாக இருக்கா இல்லை மிச்சம் மீதி எதுவும் இருக்கான்னு செக் பண்ணணுங்க. அதை பொறுத்து அதில் கட்டியில் இல்லை இருக்குது இல்லை புதுசாக எடுத்தது போக புது கட்டி எதுவும் வந்திருக்காங்கிறத அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய முடியும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டயும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் வெங்கடேசன். ஓகே வெங்கடேஷன், எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னை கொடுங்கியூர். ஓகே வெங்கடேஷன், உங்களோட வால்யூம் ரொம்பவே டவுனா இருக்கு. கொஞ்சம் சத்தமா பேசிங்கன்னா உங்களோட கேள்வியும் ஆடிபிளா இருக்கும், உங்களுக்கு தெளிவான பதிலும் கிடைக்கும். உங்களோட கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க, பேசலாம். இல்ல, என் பேர் வெங்கடேசன், சென்னை கொடுங்கியூர்ல இருந்து பேசுறேன். ஓகே வெங்கடேஷன், ஃப்ரைடே வந்து செகண்ட் ஆன்ஜியோ பண்ணாங்க. அது ஃபர்ஸ்ட் ஆன்ஜியோ வந்து பண்ணும்போது 90% பிளாக் இருக்குன்னு சொன்னாங்க, ஒரு பிளாக்கு. இது என்ன ஆன்ஜியோ சார்? இது ஹார்ட்டுக்கு பண்ணுற ஆன்ஜியோ பண்ணாங்களா இல்லை மூளைக்கு போகிற ரத்த குழாய்? ஹார்ட்டுக்கு பண்ற ஆன்ஜியோ. ஓகே. 90% பிளாக் இருக்கு சொன்னாங்க. ஓகே. அப்புறம் திரும்ப செகண்ட் ஆன்ஜியோ பண்ணி பிளாக் ரிலீஸ் பண்ணி ஸ்டண்ட் வைக்கிறேன்னு சொன்னாங்க. சரிங்க. அதுவும் பண்ணிட்டாங்க. பண்ணி எனக்கு 2 days டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்போ அது சார்பா நான் வந்து என்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அதுக்காண்டி தான் கேட்கணும். இல்லை, இப்போ ஜென்ரலி வந்து ஹார்ட்டுக்கு உள்ள ஆன்ஜியோகிராம் வந்து கார்டியாலஜி டாக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட அட்வைஸ் என்னங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். ஏன்னா வந்து 90% பிளாக் இருந்தது, ஸ்டென்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஜென்ரலி அந்த ஸ்டென்ட் அடைக்காமல் இருக்கிறதுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தால் இந்த சுகர் கண்ட்ரோலில் இருக்க சொல்லுவோம், பிபி கண்ட்ரோலில் இருக்கணும், கொலஸ்ட்ரால்லாம் கண்ட்ரோலில் இருக்கணும். இல்லை, ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் அவர் டாக்டர் கார்டியாலஜி டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டருங்க உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டயும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் தூத்துக்குடியிலிருந்து பானு பேசுறேம்மா. ஓகே பானுமா, உங்களோட கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் சதீஷ் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டேன் சார். அது வந்து ஒரு 4 தையல் தலையில இடது பக்கம் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ எனக்கு சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு. ஓகேம்மா. அப்புறம் இப்போ அந்த அடிப்பட்ட இடத்துல இருந்து ராத்திரி ஆனா கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் வீட்டுல அதிகம் கொஞ்சம். ஓகேம்மா. அந்த இடத்துல லைட்டா அதை ஏதோ கை வச்சு சுண்டுற மாதிரி லைட்டா மைல்டா ஒரு ஃபீலிங் தெரியுது எனக்கு. ஓகே. அதை வச்சு எதுவும் பிரச்சனை வருமா சார்? இல்லை, இது நீங்கள் உங்களுக்கு அடிப்பட்டது 4 வருஷம் இல்லைங்களா? ஆமா, 4 வருஷம். ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக ஏதாவது ஸ்கேன் எதுவும் பண்ணியிருக்கீங்களா தலைக்கு? நான் ரீசெண்டா ஒன்றும் பண்ணல, அப்பவே பண்ணிட்டேன் நான் வந்து. சரி, இப்போதைக்கு அந்த ஸ்கேன் ஒன்று வேணால் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது அதில் மூளையில் ஏதாவது கட்டிகளோ இல்லை ரத்தம் கசிஞ்சது எதுவும் ரெசிடுவல் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிடலாம். வேற எதுவும் பயமா இல்லை சார்? வேறு ஒன்றும் ஜென்ரலி அந்த ஸ்கேன் நார்மலாக இருந்ததுன்னா பயப்பட தேவையில்லைம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போ ஸ்ட்ரோக்கை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸ்ட்ரோக்குக்கான பேசிக் ரீசன் என்ன அப்படின்றது தான் பல பேரோட கேள்வியாக இருக்கும். ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஸ்ட்ரோக் வரதுக்கு முன்னாடி நாங்கள் என்னென்ன மாதிரிலாம் ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இது நல்ல கொஸ்டினுங்க. ஆக்சுவலாக நார்மலாக பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த ஸ்ட்ரோக் டேட்டா லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரிவென்டபிள். ஸோ இப்போ உள்ள நார்மல் எல்லா ப்ரொபகேஷனுமே வந்து இந்த ஸ்ட்ரோக் இஸ் ப்ரிவென்டபிள், ட்ரீட்டபிள் அப்படிங்கிறது தான் ஜென்ரலி எல்லாவோட இதுவுமே. ஸோ இது எப்படி ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் க்யூர்னு நம்ம சொல்கிற மாதிரி ஜென்ரலி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அவங்களோட சுகர் லெவல்ஸை கண்ட்ரோலாக இருக்கணும். பிபி உள்ளவங்க அவங்களோட பிபி லெவல்ஸ் வந்து எப்பயும் கண்ட்ரோலாக வச்சுக்கிடணும். 3வது பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா அந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸை வந்து நார்மலாக வச்சுருக்கணும். ஏன்னா இந்த 3மே வந்து ஒரு மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர். இது தவிர ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இருந்ததுன்னா அதை ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கும். ப்ளஸ் சில பேருக்கு வந்து வெரி ரேர்லி ஹார்ட்டில் வந்து ரிதம் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஜென்ரலி ஒரு ஹோல் பாடி செக்கப், ஒரு பேசிக் ஹெல்த் செக்கப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே இதில் எந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறத ஜென்ரல் ஃபிசிஷியனால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரைகள் தேவைப்பட்டதுன்னா அதை சாப்பிடணும். ஒரு half an hour டெய்லி எக்ஸசைஸும் ஒரு மஸ்ட்டாக இருக்கணும். இப்படி இருந்தாலே வந்து நம்மளால் அந்த சுகர் லெவலும் சரி, பிபி, கொலஸ்ட்ரால் எல்லா லெவல்ஸையும் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ஃபர்தராக ஸ்ட்ரோக், அதாவது பிளட் வெசல் கிளாட்ஸ் ஃபார்ம் ஆகிறத தடுக்க முடியும். பேசிக்காக இந்த சுகர் லெவல் அண்ட் பிபி இது இருக்கிறவங்களுக்கு
அந்த பிளட் ஃப்ளோவில் அடைப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஜென்ரலி அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இதெல்லாமே ப்ரிவென்ஷன் பண்ண சொல்கிறோம். ஓகே, அவங்களோட ஹெல்த் மேலே ஒரு பேசிக்கான அவேர்னஸ் இருந்தாலே போதும். சுகர் இது மாதிரி பிபி எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுனாலே பாதி நோய்களை நம்ம தடுக்க முடியும், குறிப்பாக ஸ்ட்ரோக்கை தடுக்க முடியும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கார். ஸோ தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்கள் அவனாசிலிருந்து பேசுகிறோம். வணக்கம்மா, அவனாசிலிருந்து பேசுகிறேங்க. ஓகே, உங்களோட கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். சார் சார் ஐயா குட் மார்னிங், சொல்லுங்கள். வணக்கம் சார். உங்கள் சரி அவனாசிலிருந்து பேசுகிறேங்க ஐயா. சொல்லுங்கள். என்னோட மனைவிக்கு வந்து இந்த மூக்கில் சரியை பிடிச்சது என்னால சரிங்க. அது இயற்கையான துளசி தலை கலக்கட்டு போட்டு இது கொடுத்தது இயற்கை இது. ஓகே. சரி சார், இப்போ வந்து மூக்கில் அப்படியே ரத்தமாக சொட்டுதுங்க. சளி செஞ்சு ரத்தமாக விழுகுது. ஓகே. அது ஐயாட்டு கேட்கலாம். இது வந்து ஒரு 25 வருஷம் ஆச்சு ஐயா ஆஸ்பத்திரியில் போய். இந்த ரத்தம் மூக்குலேருந்து வர்றது 28 வருஷமாக வந்துட்டுருக்கா இல்லை இப்போ ரீசெண்டாக தான் வரும்? இந்த 2 நாள் தான் சார், இந்த 2 நாளாக தான் வந்துருக்குயா. நேற்று ஜென்ரலி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடாக அப்பப்போ இந்த ப்ளீடிங் சின்ன சின்ன ப்ளீடிங் வர்றது ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. நாங்கள் முதல்ல சொன்ன அந்த மூக்கில் ரத்தம் வர்றது வந்து சில பேருக்கு வந்து ஒரு பிபி ரிலேட்டடாக நான் ஸ்டாப்பாக சில பேருக்கு மூக்கில் ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஒரு சிடியில் ஆஞ்சியோகிராம் டெஸ்ட்டோ இல்லை ஜென்ரலி ஒரு ஆஞ்சியோகிராம் டெஸ்ட்டோ பார்த்து மூக்குக்கு போகிற ரத்த குழாய்களில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்காங்கிறத அனலைஸ் பண்ணி அதை பிளாக் பண்ண வேண்டியிருக்கும். வேறஸ் நீங்கள் சொல்கிறது இப்போ 2 நாளுங்கிறப்ப நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அதில் ஒன்றும் மேஜர் இஷ்யூஸ் இருக்காது. ஜென்ரல் டாக்டர் பக்கத்தில் பார்த்து ஒரு தடவை கன்சல்டேஷன் இஎன்டி டாக்டர் பார்த்துக்கிட்டா பெட்டருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் மதுரையிலிருந்து சத்தியமூர்த்தி பேசுறேன். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். குட் மார்னிங், சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம். மதுரையிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கள் சார், எனக்கு ரைட் லெக்ல சொல்லுங்கள். தொடை இடுப்புல இருந்து தொடையில இருந்து கீழே பாதை வரையும் அப்படியே பெயின் இருந்துட்டே இருந்துச்சு கொஞ்ச நாளா. ஓகேங்க. அப்புறம் நியூராலஜி டாக்டர் போய் பார்த்தேன். நான் ஒரு மெடிக்கல் விற்பனை துறையில இருக்கேன் நானு. சரிங்க. அவரு மெடிசன் கொடுத்தாரு எனக்கு. ஓகே. கொடுத்த உடனே அந்த பிளட் வந்து சர்ன்னு கீழே மாத்திரை போட்ட உடனே ஓகே அந்த பிளட் வந்து அப்படியே ஓடுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்து அப்படியே நல்லா விட்டுரும். ஒரு வாரம் சாப்பிட்டேன். ஓகேங்க. இப்போ எனக்கு சரியாயிருச்சு. இப்போ பாதத்துல கட்டை விரலுக்கும் கொஞ்சம் மேல உள்ள இடத்துல மட்டும் அந்த சூவை பிடிச்ச மாதிரியே அப்படியே இருக்கு எனக்கு. ஓகேங்க. இந்த வழியில நின்றுச்சு. இப்போ வந்து இந்த லெஃப்ட் லெக்குக்கும் ரைட் லெக்குக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் எனக்கு தெரியுது. சரியா நடக்க முடியல. அந்த வாக்கிங் எல்லாம் போறேன், ஒன்றும் வழியெல்லாம் இல்லை. ஒரு அன்ஈசியா இருக்கு அந்த கால் மட்டும். எனக்கு கால் மதமதப்பு இருக்குங்களா? மதமதப்பு இருக்கு, மதமதப்பு. அப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்க்க சொன்னாரு, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்க சொன்னாரு. அதை எடுத்து வந்துருங்க, என்னதான் பார்த்துருவோம் சொல்லி. ஓகே. பேக்ல முதுகு தண்டுவட நரம்பு இருக்கு பாத்தீங்களா? ஓகே. அதுல வந்து ஏதோ ஒரு கேப் இருக்கு, வீக்கா இருக்கு. ஓகே. அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணுங்கிறது இப்ப அப்படிதான் இருக்கு. எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு இப்போ. சரிங்க. அடுத்து என்ன பண்ணலாம், அது எதுவும் கம்ப்ளீட்டா கியூர் பண்ணலாமா அப்படிங்கறத உங்களுக்கு கேட்குறேன். இது நீங்கள் சொல்கிறது பார்த்தா வந்து இது வந்து முதுகு தண்டில் உள்ள நரம்பு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் மாதிரி இருக்குது. அது டிஸ்க் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்கில் வந்து பக்கத்தில் உள்ள நரம்பு அழுத்துறப்ப இந்த மாதிரி இது வரும். இது வந்து ஜென்ரலி நியூராலஜி டாக்டர்ஸ் டீல் பண்ணுவாங்க, மெடிசின்ஸ் கொடுத்து. சப்போஸ் அது தாங்க முடியாமல் உங்களுக்கு அந்த இது ஸ்டில் இருந்துச்சுன்னா நியூரோ சர்ஜரி டாக்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் எதுவும் தேவைப்படுமா இல்லையாங்கிறத அவங்க ஸ்கேன் பார்த்து ஒரு தடவை அனலைஸ் பண்ண முடியுங்க. ஸ்ட்ரோக்கை பற்றின பல விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை பற்றி பேசுறதுக்காக இன்னொரு காலரும் நான் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் கீர்த்திகா மேடம். ஓகே கிருத்திகா, நீங்க உங்க டிவி வால்யூம் கட் பண்ணிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். எங்க இருந்து கால் பண்றீங்க? மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் சதீஷ் இருக்காங்க, பேசலாம். சரிங்க மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் சார். சொல்லுங்கள். எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சார். சரிங்க. பைக்ல வரும்போது விழுந்துட்டேன். ஹலோ சொல்லுங்கள். அது வந்து தலையில அடிபட்டு இருந்துச்சு சார். சரிங்க. அடிபட்டு இருந்துச்சு. ஓகே. அப்போ சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த நரம்பு மண்டலத்திட்ட வந்து ஒரு சின்ன நீர் கட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீர் கட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா சார். ஆமா சார். சரிங்க. முதல் ஸ்கேன் பார்க்கும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அப்புறம் திருப்பி தலைவலி, அது ரொம்ப அதிகமாக தலைவலி வந்துட்டே இருந்துச்சு. ஓகேங்க.
அப்புறம் திருப்பி போய் பார்க்கும்போது இந்த மாதிரி நீர் கட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. நீர் செய்யலன்னா அது இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார் அவங்கள்ட்ட. சரிங்க. இடையிடையில தலைவலி அதிகமா வருது. ஓகே. அது தலைவலி அதிகமாகும் போது காதுல இருந்து லைட்டா பிளட் வர ஆரம்பிச்சிருது. ஓகே. அதுக்கு எதுவும் சர்ஜரி எதுவும் பண்ணணுமா சார்? இல்லை, நீர் கட்டிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கப்ப தலைவலி அதிகமாக இருக்குது. வேறு என்ன தொந்தரவு சொன்னீங்க? தலைவலி அதிகமா வரும்போது காதுல இருந்து லைட்டா பிளட் கசிகிற மாதிரி இருக்கு சார். ஓகே. உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அது நீர் கட்டி மட்டும்தான் இருக்குதுங்களா, இல்லை ரத்த குழாயில் ஏதாவது கட்டி இருக்குதாங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். ஜென்ரலி உங்கள் ஸ்கேன் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி பண்ணினதுமா? இப்போ ஒரு 6 மாசம் இருக்கும் சார். 6 வருஷம்? இல்லை சார், 6 மாசம். 6 மாதம் இருக்கும். ஸோ அந்த ஜென்ரலி அந்த ஸ்கேன் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நியூராலஜி டாக்டர்கிட்ட காமிங்க. அவங்க பார்த்துட்டு அது ஒன்லி நீர்க்கட்டி மட்டும்தானா, இல்லை வேறு எதுவும் சம்மந்தப்பட்ட கட்டி எதுவும் இருக்காங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா அவங்க ரொம்ப ப்ளீடிங் இருந்தால் அந்த ஆன்ஜியோ முறையில் அது ட்ரீட்மெண்ட் பாசிபிலிட்டி இருக்குதுமா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மேம். டாக்டரை போய்ட்டு உடனே அணுகிறது நல்ல விஷயம் சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கார். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? அறிவழகன், சென்னை. ஓகே அறிவழகன், உங்களோட கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். ஓகே மேடம். குட் மார்னிங், சொல்லுங்க. குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க. என் மனைவி ஒய்ஃபுக்கு வந்து முதுகு தண்டு இருக்குதுல்ல? ஆமாங்க. அந்த முதுகு தண்டு கழுத்து பகுதியில் ஜாயின் பண்ணுற இடத்துல. ஓகே. அதில் வந்து அந்த சிறுமூளை கீழே கொஞ்சம் இறங்கி இருக்கு. ஓகே. அப்படின்றாங்க. டாக்டரெல்லாம் பார்த்தோம், ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்றாங்க. சரிங்க. அது வந்து என்னன்னா அது மூலமாக கால் வந்து ஒரு கால் வந்து நல்லா கொஞ்சம் கனமாகவும் கொஞ்சம் ஒரு கால் லைட்டாகவும் இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே. நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து மோர் நீங்கள் பார்த்த மாதிரி நியூரோ சர்ஜரிக்கல் ப்ராப்ளம் தான் அது. ஜென்ரலி அவர் நியூரோ சர்ஜரி டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்வைஸ் என்னன்னு சொல்லுவாங்க. சில கண்டிஷன்ஸ்க்கு ஓப்பன் சர்ஜரி பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். சில இது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது அவங்களோட டெசிஷன் பார்த்து முடிவு பண்ணுவாங்கங்க. நீங்கள் நியூரோ சர்ஜரி டாக்டர் பார்க்குறது பெட்டர். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் இப்போ பேசிட்டு இருந்தோம் நம்ம இஸ்கிமிக் ஸ்ட்ரோக். இந்த ஸ்ட்ரோக்குக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இந்த இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்குங்கிறது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து இரத்த குழாயில் ரத்த ஓட்டம் அடைபட்டு வர ஸ்ட்ரோக் பேர் தான் இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பிளட் கிளாட் போய் மூளைக்கு போகிற மேஜர் இரத்த குழாய்கள் 4ல் ஏதாவது ஒரு இரத்த குழாயில் அடைபட்டிருக்கும். ஸோ இதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னா 4.5 மணி நேரம், அதாவது ஸ்ட்ரோக் ஆரம்பித்ததுலேருந்து 4.5 மணி நேரத்துக்குள்ளார வந்தால் இதில் ஐவி இன்ஜெக்ஷன் முறையில் ஒரு மருந்து கொடுப்போம். ட்ரக் டிபிஏன்னு சொல்லுவோம், டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர். இந்த மருந்து கொடுத்தோம்னா ஜென்ரலி இந்த ஸ்ட்ரோக் ரிவர்சிபிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஒரு 29 to 30% இருக்குது. வேறஸ் 4.5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் இன்னொரு கோல்டன் ஹவர் பீரியட் நம்மளுக்கு இருக்குது. இப்போ உள்ள மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் மெக்கானிக்கல் த்ரோம்பெக்டமின்னு ஒரு இரத்த குழாய் மூலமாகவே உள்ளார போய் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுற ரிவர்ஸ் பண்ணுற ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இரத்த குழாய்க்கு உள்ளே போய் நம்ம எக்ஸ்ரே கைடன்ஸில் அந்த பிளட் கிளாட் இருக்கிற இடத்துல ஒரு ஸ்டென்ட் வச்சு அந்த இரத்த கிளாட்டை நாங்கள் வெளியில் கொண்டு வந்துடுவோம். இந்த மாதிரி கொண்டு வந்தால் அவங்களோட சர்வைவல் பாசிபிலிட்டியும் சரி, அவங்களோட மார்பிடிட்டி பாசிபிலிட்டியும் 29% முதல்ல சொன்னதுலேருந்து 52% வரைக்கும் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்குக்கு 100% பூரண குணமாகும்னு எதிர்பார்க்க முடியாது. வேறு அந்த அடைபட்ட இரத்த குழாயை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா 52% 50%க்கு மேலே அது அவங்களோட சர்வைவல் பாசிபிலிட்டியோ இல்லை ஸ்ட்ரோக் ரிவர்சபிள் பாசிபிலிட்டியோ நம்மளுக்கு இருக்குது இப்போ உள்ள லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் முறையில். ஓகே, உடனே டாக்டரை போய்ட்டு இப்போ ஸ்ட்ரோக்குன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா உடனே டாக்டரை போய் டக்குன்னு அணுகிறது தான் இந்த ஸ்ட்ரோக்கை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரே வழிக்கூறாக இருக்கும்னு சொல்லி டாக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் லால் சார் மேடம், திருச்சில இருந்து பேசுறேன். ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்களோட வயது உங்களோட பாதிப்பு என்ன நீங்க தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்க டாக்டர். எனக்கு 43 இயர்ஸ் ஆகுது. சரிங்க.
ஒரு 6 மந்த் பேக் வந்து எனக்கு வந்து இந்த தலையில கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி டக்குன்னு ஜெடினஸ் வரும். அது எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கனால எனக்கு ப்ரெஷரும் ரைஸ் ஆயிடும். அது ஒரு மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டே இருக்கும் டாக்டர். நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணேன், நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணேன். ஓகேங்க. டாக்டர் சொன்னாரு, எல்லாமே செக் பண்ணிட்டு காதுல வந்து வெர்த்திகோ ஏதோ ஒன்று சொல்லி அது அந்த தண்ணியில வந்து கல் இருக்கும், அதுக்கு கல் தப்பிட்டு ஆட்டும் போது குனியும் போது அது இங்கிட்ட வந்து போகும்போது அந்த ஜெடினஸ் வந்து வரும். இறைப்பையில கல் இருக்கிற மாதிரி இப்படி வழி காட்டுமோ அது மாதிரி இந்த மயக்கம் காட்டும் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாரு டாக்டர். ஆனா எஃபெக்டிவா இருந்துச்சு, நல்லா இருக்கு, இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்குது. ஓகேங்க. அதுதான் டாக்டர் சந்தேகம், அது வேற ஒண்ணு. அப்புறம் ஸ்கேன் எடுத்தேன் டாக்டர், அது மூளை எதுவும் பாதிச்சிருக்குமா, 6 மாசம் இருக்கிறதுனால மூளை எதுவும் பாதிச்சுமா ஸ்கேன் சிடி ஸ்கேன் எடுக்க சொன்னாரு, எடுத்தேன். அது எல்லாமே நார்மல் வந்துருச்சு டாக்டர். ஓகேங்க. இது வந்து இருக்குது. எப்பயாவது நான் அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது அது கொஞ்சம் எப்பயாவது காட்டுது டாக்டர். எடுப்பேன் நானு. ஓகே. எனக்கு கொலஸ்ட்ராலும் பிபியும் இருக்கு டாக்டர். ஆனால் ஓகே ஜென்ரலாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து கிடினஸ் வந்து ஒரு மைனர் ஸ்ட்ரோக்கோட ஒரு சிம்டம் தான். பட் சில பேருக்கு கிடினஸ் பல காரணங்கள்னால வரலாம். ஒரு காரணம் உங்கள் டாக்டர் சொன்ன மாதிரி அந்த காதில் நீர் இருந்தாலும் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கேன் எடுத்து அது நார்மல்னு வந்ததுனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. வேறு மைனர் ஸ்ட்ரோக்கில் சில நேரம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த மாதிரி தான், அதாவது கிடினஸ் ஆகி கீழே விழுந்துடுவாங்க, ஒரு ஃபியூ செகண்ட்ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து அவங்களோட கான்ஷியஸ்னஸ் இருக்காது, அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லி நார்மல் ஆகிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மைனர் ஸ்ட்ரோக்கு. ப்ளஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கேனில் கொஞ்சம் சேஞ்சஸும் தெரியும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து நம்ம ரத்த குழாய்களை அனலைஸ் பண்ணி இதர் சிடி முறையிலையோ இல்லை டாப்ளர் முறையில் அந்த பிளட் வெசல் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், ராஜேந்திரன் பேசுறேன். ஓகே சார், உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க சார். டிவி பார்த்து பேசாதீங்க, மொபைல் போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். ஹலோ. ஹலோ சார், நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க, டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. போன்ல தான் பேசுறேன் மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க, பேசலாம். இது கைத்தலி சுகர் பிபி இருக்கு. ஹலோ. சொல்லுங்க. கைத்து வலி இதா இருக்கு சார். ஓகே. விழுந்துட்டேன், மழை கழிச்சு. ஓகே. அதுல ரொம்ப பிபி சுகர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சரிங்க. மாத்திரை சாப்பிட்டு வரேன், மூச்சு விடுறது தான் சிரமமா இருக்குது. சரிங்க. கைத்து அதுதான் கேள்வி. இல்லை உங்களுக்கு மூச்சு மெயின் ப்ராப்ளம் வந்து கழுத்து வலியா இல்லை மூச்சு விடுறதுங்களா? கைத்து வலியிலிருந்து தான் வந்துட்டு பிபி சுகர் இருக்குது. டெஸ்ட் பண்ணேன், எல்லா ஸ்கேன் எடுத்து பார்த்தேன், ஒன்றும் இல்லைன்றாங்க. ஸோ ஸ்கேன் வைஸ் கழுத்து வலிக்கு ரிலேட்டடாக வந்து ஒன்றும் மேஜர் ப்ராப்ளம்ஸ் இல்லை, மூச்சு விடுறது மட்டும்தான் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கார்டியாலஜி டாக்டர் பார்க்குறது கொஞ்சம் பெட்டருங்க. ஏன்னா டயபெட்டிஸ் அண்ட் பிபி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ கார்டியாலஜி டாக்டர் பார்த்து அவங்க ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணுறது பெட்டருங்க. இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க. அடுத்த ஸ்ட்ரோக்கான ஹெமரஜிக் ஸ்ட்ரோக், அந்த ஸ்ட்ரோக்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். பேசிக்காக இந்த ஹெமரஜிக் ஸ்ட்ரோக்கு அப்படின்னா வந்து என்னென்னா மூளைக்குள்ளார ரத்தம் கசிஞ்சு ஸ்ட்ரோக் வர்றது. ஸோ இந்த மூளைக்குள்ளார ரத்தம் கசிஞ்சு ஸ்ட்ரோக் வர்றது வந்து பார்த்திங்கன்னா நார்மலி பிபி இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலி ஒரு ரத்த குழாய் வெடித்து இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஹெமரஜிக் ஸ்ட்ரோக்கில் இன்னொரு ரொம்ப முக்கியமான இது பார்த்திங்கன்னா ரத்த குழாயில் வீக்கம் ஏற்பட்டிருக்கும். அதாவது ரத்த குழாய் வந்து பலூன் மாதிரி வீங்கி அது வெடிக்கும். இதுக்கு பேர் அனியூரிசம்னு சொல்லுவோம். இந்த அனியூரிசம் ரிலேட்டடாக ஸ்ட்ரோக் வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ஹை. ஸோ ஜென்ரலி பிபி இருக்கிறவங்க இதை வந்து கொஞ்சம் அவேர்னஸோடு நம்ம முதல்ல ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துட்டோம்னா இது வெடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளால் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி தடுக்க முடியும், இந்த ஸ்ட்ரோக் வர்றதை தடுக்க முடியும். ஜென்ரலி இது எப்படி அனியூரிசம்ங்கிறது எல்லாருக்கும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ சில பேருக்கு வந்து தாங்க முடியாத தலைவலி வருதுன்பாங்க, லைஃப்லேயே அவங்களுக்கு ஒர்ஸ்ட் ஹெடேக் ஆஃப் தேர் லைஃப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு தலைவலி வந்தது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேன் இருக்கிற இடத்துக்கு போய் ஒரு நியூராலஜி டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஸ்கேன் எடுத்து அதில் ப்ளீடிங் ஏற்பட்டிருக்காங்கிறது அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா 30% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ரத்த குழாய் வெடித்து வரவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்களால சர்வைவ் ஆக முடியாது. ஸோ இது வந்து ஒரு பயங்கர கொடிய இரத்த குழாயில் உள்ள வியாதி. இதை தடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எப்போவாது தலைவலி இருக்குது, கண் பார்வைகளில் வித்தியாசம் இருக்குது, மற்றபடி கண் இமைகள் துடிக்குது, இது மூடிட்டு இருக்குது சில பேருக்கு,
சில நர்வ் இன்ஜூர் ஆகிருக்கு அப்படின்னா இதுக்கு ஸ்கேனில் வந்து நம்ம எம்ஆர்ஐலேயே ஒரு ஆஞ்சியோகிராமோ இல்லை சிடியில் ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி இரத்த குழாய்களில் வீக்கம் எதுவும் இருக்காங்கிறத அனலைஸ் பண்ண முடியும். அப்படி இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இந்த இரத்த குழாய் வீக்கத்தை நம்மளால் நிறுத்தி அதை வெடிக்கிறத தடுக்க முடியும். ஓகே, டாக்டர் சொன்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உடனே டாக்டர்ஸை போய் அணுகிறது தான் ஒரு ப்ராப்பரான முறையாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ராஜவர்தன் பேசுறேன்மா. ஓகே, உங்க பேர்? ஹலோ ஹலோ, லைன்ல தான் சார் இருக்கீங்க, சொல்லுங்க உங்க பேர் என்ன? தனுஷ் கோடி. ஓகே, ராஜபாளையத்துல பேசுறேன்மா. எனக்கு வயசு 70 வயசு ஆகுது. ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம் தொடர்ந்து. குட் மார்னிங் சார், சொல்லுங்கள் சார். குட் மார்னிங் டாக்டர். எனக்கு வந்து 70 இயர்ஸ் ஆகுது. சொல்லுங்கள் சார். ரிட்டையர்ட் எம்ப்ளாயி. ஓகேங்க. தொடை ரெண்டுமே வந்து ரொம்ப அதுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கு. காலில் ரைட் நெக் பூரா மத ஜாஸ்தியா இருக்கு. சரிங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, நெர்வ் கம்ப்ரஷன் எம்ஆர்ஐல எடுத்து பார்த்துட்டாங்க. ஓகே. நெர்வ் கம்ப்ரஷன் நான் வந்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தா கூட பெயின்ஃபுல்லா இருக்கு. இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ல வந்து என்ன ப்ராப்ளம் எதுவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? சர்ஜரி எல்லாம் வேண்டியது இல்ல, ஒரு இதுல சரியாயிடும்ல சொல்லி ஸ்டெராய்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருந்து ஒரு 1 வீக் வச்சிருந்து. ஓகேங்க. அப்புறமேல இப்போ வந்து இன்கோவா பிளஸ் இந்த இது கால்சியம் டேப்லெட் அசோரான் 50 தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இது சரியா எனக்கு இப்ப வந்து ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணி வெளியே போனாவோ இது பண்ணாவோ பெயின் ஹெவியா இருக்கு. தொடையில மட்டும் தான் இருக்கு, வேற எங்கேயுமே பெயின் கிடையாது. ஸ்பைனல் கார்டு எங்கேயும் கிடையாது. ஜென்ரலி நீங்க அதான் உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் மலமளப்பு இருக்கு. ஓகே, இது ஓல்டேஜ் ரிலேட்டடாக வந்து அந்த எலும்பு தேய்மானம் வந்து அந்த டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்குள்ள ட்ரீட்மெண்ட் இதுபடி சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு நரம்பு டாக்டர் பாருங்கள், நரம்பு டாக்டரோட அட்வைஸ் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுறது பெட்டருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் தாம்பரத்துல ஜெயலட்சுமி பேசுறேங்க. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் சதீஷ் இருக்காங்க, பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. சார், எனக்கு பின்மண்டையில எனக்கு பேக் 2 சைடுல வலிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே முன்னாடி வந்துடுது சார். வந்து ஐப்ரோவிலையும் வலிக்கிறது. ஓகேம்மா. கண்ணெல்லாம் வலிக்குது சார். ஒரே அழுத்துறது போட்டு ஒரே மண்டையா போட்டு. ஓகே, இது எவ்வளோ நாளாக இருக்குமா? இது ஒரு 15 டேஸ் இருக்கு சார் எனக்கு. ஓகே, ரீசெண்டாக ஏதாவது ஸ்கேன் எதுவும் எடுத்து பார்த்துருக்கீங்களா? இல்ல, ஸ்கேன் எடுக்கல. ஃபர்ஸ்ட் ஐ டாக்டர் போனோம். ஐ டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு இது ஒன்றும் இல்லாம நீங்க சைனஸ் ஆர் நியூரலஜி டாக்டர் பாருங்க சொன்னாங்க. ஓகே. அதனால இஎன்டி கிட்ட போய் பார்த்தோம். அவர் என்ன சொன்னாருன்னா, ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, நீங்க இப்போ 15 டேஸ் டேப்லெட் போடுங்க, மேல அது என்ன பிரைன் போற பிளட் வந்து கம்மியா போறது. ஓகே. அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். நான் நல்லா டேப்லெட் கண்டினியூ பண்ண அந்த வலி போக மாட்டேங்குது. அப்படியே ட்ரௌசியாவே இருக்கு, தூங்க போல இருக்கு, பின்னாடி யாரை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஜென்ரலி இந்த ஹெட்ஏக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காமன் கம்ப்ளைண்ட். பேசிக்காக வந்து நம்மளுக்கு கண் பார்வைகள் வித்தியாசப்படுற ஆஃப்தால்லையும் வரலாம், இல்லை சைனஸ் ரிலேட்டடாகவும் வரலாம், இல்லை மூளைக்கு போகிற இரத்த குழாய்கள் சம்மந்தப்பட்டதாகவும் வரலாம். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து மித்த நீங்கள் 2 காமன் திங்ஸை ரூல் அவுட் பண்ணிவிட்டு அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாட்டா நியூராலஜி டாக்டர் பார்த்து அதுக்கான தேவைப்பட்ட ஸ்கேன்ஸ் பண்ணி அதில் இரத்த குழாய் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் எதுவும் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டா பெட்டர்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே, அவங்க லைனை துணிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஸ்ட்ரோக்குக்கான காரணங்கள் என்ன, அது எப்படி தவிர்க்கிறது அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்கோம். இதை பற்றி பேசுறதுக்காக குளோபல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சதீஷ் வந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரோக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கும் ஸ்ட்ரோக்கை பற்றின கேள்விகள் இருந்துச்சுன்னா 0444459444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், இப்போ ஸ்ட்ரோக்கை பற்றி டீட்டெயிலாக பேசிட்டு இருக்கும்போது ஒரு காலர் கால் பண்ணாங்க, எனக்கு தலைவலிகள் இருக்குது, நான் மயக்கம் அடிச்சு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேஜர் ஸ்ட்ரோக், மைனர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு 2 கேட்டகரி அதை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசங்கள் என்ன? பொதுவாக மற்ற நோய்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வலியும் ஒரு விஷயம் இருக்கும், வலி இருக்குன்னு சொல்லி டாக்டர் போய் அணுவாங்க. பட் ஸ்ட்ரோக்கில் வலி என்பதே இல்லை, அதனால டாக்டர் வந்து அணுகிறதும் கொஞ்சம் டிலேடாக தான் வந்து அணுகுறாங்க. ஸோ அதை பற்றி பேசலாம். நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா வந்து யூஸ்வலாக நெஞ்சு வலி இருக்கும், உடனே நம்ம அவேர்னஸ் இருக்கிறதுனால அதுக்கான ஹார்ட் டாக்டரை உடனே பார்க்க போவோம் நம்ம. வேறஸ் இந்த ஸ்ட்ரோக்குங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைல்டாக கை கால் வீக்னஸ் வரும், இல்லை ஸ்பீச் வாய் குளரும், இல்லாட்டா ஃபேஸில் ஒரு சின்ன
இது டீவியேஷன் மட்டும் நம்மளுக்கு தெரியும். அதுதான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சைன். இப்போ ஒருத்தங்களை எக்ஸாமின் பண்ணுறதுனா ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஃபாஸ்ட்டுன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். ஆர்ம் வந்து கை காலில் ஏதாவது வீக்னஸ் இருக்கான்னு பார்க்கணும். மூணாவது வந்து ஸ்பீச். இந்த ஸ்பீச்சில் வந்து வாய் கொளறதோ ஏதாவது இருக்குது. ஸோ இந்த 3 சைன் யாருக்காவது, ஈவன் உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஜென்ரலி யாராவது ஒரு பப்ளிக் க்ரௌடில் பார்க்குறப்ப யாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபைண்டிங்ஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் அலர்ட் பண்ணி அவங்க ஸ்ட்ரோக் டீம் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்க்கு எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷம் நம்ம வேஸ்ட் பண்ணுற டைமும் நம்ம கோல்டன் ஹவரை இழக்கிறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி 4.5 ஹவர்ஸ்க்குள்ளார இதை ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்டார்ட் பண்ணோம்னா அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான நல்ல பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த மைனர் ஸ்ட்ரோக், மேஜர் ஸ்ட்ரோக் அந்த கொஸ்டினுக்கு வரோம்னா, மைனர் ஸ்ட்ரோக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு வார்னிங் சைன் மாதிரி. எப்படி வந்து அடுத்து ஒரு மேஜர் ஸ்ட்ரோக் வர போகிறதுக்கு ஒரு வார்னிங் சைன் மாதிரி. ஸோ ஜென்ரலி இந்த மைனர் ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஒரு நான் சொன்ன இதே சிம்டம்ஸ், எதர் வாய் கோன்றது இல்லை வாய் கொளறது ஆர் கை கால் வீக்னஸ் வர்றது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், மேபி ஒரு ½ அன் ஹவர் இருக்கும். சில பேருக்கு லெஸ் தேன் 1 டே, 24 ஹவர்ஸ்க்குள்ளார பார்த்திங்கன்னா அவங்க நார்மலாக ரெக்கவர் ஆகிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இது வந்திருக்கிறது வந்து மைனர் ஸ்ட்ரோக். இந்த மாதிரி ஒருத்தருக்கு மயக்கம் அடித்து விழுறது எதுவும் இருந்துச்சுனாலோ அவங்க வந்து ஜென்ரலி ஒரு நியூராலஜி டாக்டரை பார்த்து மூளைக்கு போகிற இரத்த குழாய்கள் எதர் டாப்லர் மூலமாகவோ இல்லை சிடி ஆஞ்சியோகிராம் மூலமாகவோ இல்லை ஜென்ரலி ஆஞ்சியோகிராம் மூலமாகவோ அது பிளாக்ஸ் எதுவும் இருக்குதாங்கிறத இவாலுவேட் பண்ணிக்கிட்டால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டோம்னா இவங்க வந்து தே வில் எண்ட் அப் இன் எ மேஜர் ஸ்ட்ரோக். அதுதான் மேஜர் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா உங்களுக்கே சொன்ன மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப 6 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணினோம்னா தான் 50% குணமாவாங்க. அப்படிங்கிறப்ப அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த மைனர் ஸ்ட்ரோக் இருக்கவங்கள ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணுறோம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க. குட் மார்னிங். ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் ஆஷாமா. ஓகே ஆஷா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து கால் பண்ணுறோம்மா. ஓகே, உங்களோட கேள்வி என்னன்னு நீங்கள் தொடர்ந்து கேட்கலாமா? டாக்டர் சதீஷ் இருக்காங்க, பேசலாம். டாக்டர் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். என் பையனுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி காதுல பசு வச்சு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்டு சார். சரிங்க. அது வந்து ஓப்பன் சர்ஜரி மீனாட்சி மிஷின்ல வச்சு பண்ணணும் சார். சரிங்க. அது வந்து டாக்டர் வந்து அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இந்த ரொம்ப பனியில நீலாம் போகக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இந்த திருப்பி ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இது காதுக்குள்ளார என்ன வந்ததுமா? ஆப்ரேஷன் பஸ் வந்தது. ஸோ ஜென்ரலி வந்து இது இஎன்டி ரிலேட்டட் ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் இஎன்டி டாக்டர்ஸ் அங்கே என்ன கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அதுக்கான ஸ்பெஷாலிட்டி டாக்டரை போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது தான் சரியான முறையாக இருக்கும், டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பாப்பா திருப்பூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, உங்கள் பாப்பாவோட வயது என்ன, உங்களோட கேள்வி என்ன, நீங்கள் தொடர்ந்து பேசலாம். எனக்கு வந்து 46 வயசு ஆகுதுங்க. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன, நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க, பேசலாம். கேள்வி வந்துங்க 2 விரல் நுனி விரல் வந்து மரமரப்பா இருக்குங்க. என்னம்மா? ஹலோ. சொல்லுங்க. நுனி விரல் வந்து மரமரப்பா இருக்குங்க. ஓகேம்மா. அதனால நான் வந்து ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரத்தம் அந்த இது நரம்பு அழுத்தமா இருக்குன்னு சொல்றாங்க. அது எதனால அந்த மாதிரி வருதுங்க? ஜென்ரலி நம்ம முதுகு தண்டில் உள்ள ஜாயிண்டில் டிஸ்க் இருக்குமா, அந்த டிஸ்கில் வீக்னஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி மதப்பு வந்து கால் வரைக்கும் பரவும். இது ஜென்ரலி என்னம்மா? அதான் அது ரிலேட்டடாக இல்லை உங்களுக்கு சுகர் எதுவும் இருக்குதுங்களா? இல்லை. ஸோ நீங்கள் ஸ்பைன் ரிலேட்டடாக ஒரு நியூரோ சர்ஜரி டாக்டர் பாருங்கள், அவங்க ஸ்கேன் எடுத்துகிட்டு அதை அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க உங்களுக்கு. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, அவங்க லைனை துடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர், இந்த ஸ்ட்ரோக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஸ்ட்ரோக்குக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி ஒன்று டீட்டெயிலாக பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு காலரும் லைனில் காத்துட்ருக்காங்க. குட் மார்னிங். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் ரமேஷ், நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஓகே, உங்களோட கேள்வி என்ன, நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க, பேசலாம். அவருக்கு டாக்டர் பேசி தான் எனக்கு ஸ்ட்ரோக் ஆகிருக்கேன் ஆக்சுவலாக. சொல்லுங்கள் சார். டாக்டர் நான் 6 months ஆகிட்டு எனக்கு ஸ்ட்ரோக் ஆகி. சரிங்க. உங்களோட இதெல்லாம் பார்த்தேன் நான், இப்போ கேள்விப்பட்டேன். பட் ஆனால் இந்த ஃப்ராங்கை ஓப்பன் பேசுங்க, எல்லா டாக்டர் பேசல. ஓகேங்க. எல்லாம் வருது அப்படின்ட்டு.
புரியல சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்ல இந்த ஸ்ட்ரோக் எதுனால வந்து நீங்க இப்போ சொல்றீங்க. அது மாதிரி வந்து நான் எனக்கு சுகர் இருக்கு. ஓகே, ஓகேங்க சார். ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன். ஓகே. ஸோ அது எனக்கு முன்னாடி சொல்லினா நானும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருப்பேன். பட் நீங்க சொல்லிங்க இப்படி எல்லாம் இருந்தா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஓகே சார். ஸோ இப்போ எனக்கு என்னடா இப்போ ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு ஆக்சுவலா. சரிங்க. நான் திருப்பியும் கியூர் ஆகுது எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ட்டு தான் நான் கேட்கறது. ஜென்ரலி உங்களுக்கு வந்து ரத்த குழாய் அடைப்புனால ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னாங்களா இல்லை ப்ளீடிங்னால ஸ்ட்ரோக் வந்திருக்கு? மூளைக்கு போக வேண்டிய எல்லாமே அடப்பாயிடுச்சு அப்படின்னாங்க. டோட்டல் பிளாக் ஆயிடுச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கை காலுக்கு வந்து அந்த ஃபிசியோதெரப்பி அதெல்லாமே நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும் சார். அது நர்வ்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் தான் வரும். ஒவ்வொருத்தருக்கும் எப்போ வரும் அப்படிங்கிறத யாராலையும் கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஜென்ரலி நீங்கள் அந்த ஃபிசியோதெரப்பி இது கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல வாய்ப்புகள் உண்டு சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என்னோட நேம் எம் கிருபாகரன், நான் திண்டுக்கல்ல இருந்து கால் பண்றேன். ஓகே சார், உங்களோட கேள்வி என்னன்னு நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் சதீஷ் இருக்காங்க, பேசலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க சார். எனக்கு ஏஜ் 24 ஆகுது. சரிங்க. எனக்கு வந்து இப்போ 1 மந்த்தாவே ஹெட்டேக் ஜாஸ்தியா இருந்துட்டே இருந்துச்சு. ஓகேங்க. டேப்லெட் போட்டு பார்த்தேன். ஓகே. கேட்கல. ஸோ மேபி சளி கோல்டு வேற இருந்துச்சு. ஓகேங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு சிடி பிரைன் அண்ட் சிடி பிஎன்எஸ் எடுத்து பார்த்தோம். ஓகேங்க. ரெண்டுமே நார்மல். சிடி பிரைன் அண்ட் பிஎன்எஸ் ரெண்டுமே நார்மல். ஓகேங்க. டேப்லெட் கொடுத்தாங்க. ஒரு 15 டேஸ் நல்லா இருந்துச்சு. திருப்பியும் தலை வலிக்குது. திருப்பியும் அதே மாதிரி வலிக்குது. நெத்தி பகுதியில அழுத்தம் நெத்தி பகுதியில் அழுத்தம் தலையில இல்ல, நெத்தி பொட்டுக்குழி பக்கம் அப்படியே அழுத்தி வெளியே வெடிக்கிற மாதிரி அழுத்தம், ப்ரெஷர் ஜாஸ்தியா. அதாவது உங்களுக்கு அப்படின்னு கேட்கலாம். சிடி ஸ்கேன் மட்டும்தான் பண்ணியிருக்கு இல்லைங்களா? எம்ஆர்ஐ ஸ்கேன், எம்ஆர் ஆஞ்சியோகிராம் அந்த மாதிரி ஏதாவது டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? இல்லை, பண்ணலை. ஸோ பேசிக்காக வந்து இந்த சிடி ஸ்கேனில் வந்து ஒரு மூளைக்குள்ளார ப்ளீடிங் ஏதாவது ஏற்பட்டிருந்தாலே ஒழிய தெரியும் நம்மளுக்கு. மற்றபடி இந்த மாதிரி இரத்த குழாய்களோட வீக்கம் கண்டறியணும் அப்படின்னா நம்ம சிடியில் ஆஞ்சியோகிராம் டெஸ்ட்டுன்னு இருக்குது, இல்லை எம்ஆர்ஐயில் ஆஞ்சியோகிராம் டெஸ்ட்டுன்னு இருக்குது. இந்த டெஸ்ட்டுங்களை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இரத்த குழாய் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றதை கண்டறிச்சிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வசதியாக இருக்கும். ஸ்ட்ரோக்கை பற்றின பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக டாக்டர் சதீஷ் குளோபல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம். வணக்கம். குணசேகர் பேசுகிறேன். ஓகே சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருப்பூர்ல இருந்துங்க. ஓகே, உங்களோட கேள்வி என்ன நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் சதீஷ் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கங்க, சொல்லுங்க சார். என் பொண்ணுக்கு வந்து 7 வயசு ஆகுதுங்க. சரிங்க. இது இந்த காதோரத்துல வந்து மேல் பகுதியில் விரல் அளவுக்கு வீக்கம் வந்துடுது, திரும்ப மறைஞ்சிடுதுங்க. ஓகே. திரும்ப வீக்கமா வருது. டாக்டர் கிட்ட போகும்போது கம்மியாயிடுதுங்க, திரும்ப வந்தோம்னா வீக்கா இருக்குது. ஓகே. அப்பப்போ வலி இருக்குதுன்னு சொல்லுது, ஒரு சில நேரம் வலி இல்லைன்னு சொல்லுதுங்க. காது பகுதியில்? ஆமாங்க, காது பகுதியில் மேல் போகும். ஓகே. அது டாக்டர் கிட்ட காமிச்சாலும் அது ஒன்றும் இல்லைன்றாங்க, ஆனால் வீக்கா இருக்குது, இப்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுது. ஸ்கேன் எதுவும் எடுத்து பார்த்துருக்கீங்களா? ஸ்கேன் இன்னும் எதுவும் எடுக்கலைங்க சார். நீங்கள் ஒரு ஜென்ரல் சர்ஜரி டாக்டர்கிட்ட காமிச்சு ஸ்கேன் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா எடுத்து பார்த்துடுங்க. அது ஏதாவது என்ன மாதிரி கட்டி எதுவும் இருக்குதா இல்லைங்கிறத அனலைஸ் பண்ணிக்கிடலாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? அமராவதிங்க. ஓகேம்மா, நீங்கள் டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, மொபைல் ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்போ தான் உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். உங்களோட கேள்வி என்ன நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். திருவள்ளூர்ல இருந்து பேசுறேங்க. என் பேர் அமராவதி. சொல்லுங்கம்மா. வயசு வந்து 66 ஆகுது. சொல்லுங்க. இந்த மூச்சு அப்படி விட முடியலங்க. அந்த மாது பக்கம் வலி இருக்கு. ஓகே. எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்த்தோம், ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா பின்னால கழுத்து தண்டு அந்த தோல் பட்டையில வந்து கொஞ்சம் ஜவ்வு இறங்கிருச்சுன்னு சொல்றாங்க. ஓகேம்மா. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அப்ப கூட அந்த வலி இருக்கு. பிசியோதெரப்பியும் பார்த்தோங்க, 2 மாசம் போய் பார்த்தோம், எதுக்குமே கேட்கல. ஆனா இப்ப வந்து மூச்சு விட முடியல. தலை வந்து அப்படி இப்படி மண்ணில இருந்து படுத்தோம்னா அப்படி கிருன்னுது.
அது என்னங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். இது ஜென்ரலி நீங்கள் சொல்கிறது மார்வலி அண்டு இது மூச்சு விடுறது ப்ராப்ளம் இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஹார்ட் ரிலேட்டடாக கார்டியாலஜி டாக்டர் பாருங்கள். அதில் ஏதாவது இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா அடுத்து வந்து நரம்பு டாக்டர் பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா உங்களுக்கு மோர் ப்ராப்ளம் இருக்கிறது ஹார்ட் சைடில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் கார்டியாலஜி டாக்டர் பார்த்துட்டு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, ஓகே, இணைப்பில் தான் இருந்தார் இவ்வளோ நேரம். அடுத்த முறை கால் பண்ணிங்கன்னா நீங்கள் இணைப்பில் தான் இருந்தீங்க, தொடர்ந்து நீங்கள் பேசியிருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த கால் ரூம் லைனில் இருக்காங்க. குட் மார்னிங். எல்லாம் என்ன துண்டிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர், இந்த ஸ்ட்ரோக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இன்டர்வென்ஷனல் நியூரோ கார்டியாலஜிஸ்ட் இதில் இருக்க அட்வான்டேஜஸ் பற்றி சொன்னீங்கன்னா கொஞ்சம் அவேர்னஸ் நல்லாயிருக்கும். பேசிக்காக இந்த இன்டர்வென்ஷனல் நியூரோ ரேடியாலஜின்னு சொல்கிறது வந்து இப்போ லேட்டஸ்ட் மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்துருக்குதுங்க. இது முன்னாடி வந்து இப்போ ஒரு ரத்த குழாய்க்குள்ளார ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா பழங்காலத்தில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே ஓப்பன் சர்ஜரி தான் ஒரு கோல்டு ஸ்டாண்டர்டாக இருந்தது. அதாவது இப்போ மூளைக்குள்ளார ஒரு ரத்த குழாயில் வீக்கம் இருந்தது அப்படின்னா மண்டை ஓட்டை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளார அந்த ரத்த குழாய்க்குள்ளார ஒரு கிளிப் போட்டு அந்த வீக்கத்தை சரி பண்ணும். வேறஸ் இப்போ வந்து மண்டை ஓட்டை ஓப்பன் பண்ணாமல் நம்ம ரத்த குழாய் மூலமாகவே, அதாவது காலில் உள்ள தொடைப்பகுதியில் உள்ள ஒரு ரத்த குழாய் மூலமாகவே அதுக்கு உள்ளார ஒரு டியூப் வச்சு அந்த கத்தீட்டர்னு சொல்லுவோம். அந்த கத்தீட்டர் மூலமாக நாங்கள் காயிலிங் முறையிலையோ இல்லை ஸ்டென்டிங் முறையிலையோ அந்த வீக்கத்தை சரி பண்ண முடியும். ஸோ இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸில் வந்து இப்போ லாஸ்ட்டு 20 to 25 இயர்ஸாக தான் இப்போ இதுக்கு இருக்குதுங்க. இது பேசிக்காக நம்ம மூளையில் உள்ள இரத்த குழாய் வீக்கங்களையோ இல்லை இரத்த குழாய் மிக்சப் ஆகிருக்கும், அதாவது நல்ல இரத்த குழாயும் கெட்ட இரத்த குழாய்களும் மிக்சப் ஆகிருக்கும். இதுக்கு பேர் ஏவிஎம்னு சொல்லுவோம், ஆர்ட்ரியும் வெயினும் மால்ஃபர்மேஷன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இரத்த குழாய்கள் மிக்சப் ஆனதுக்கும் இந்த மாதிரி மூளைக்குள்ள இரத்த குழாய்களை செலுத்தி அது மூலமாக ஒரு பசை மாதிரி ஒரு க்ளூவோ இல்லை ஆனிக்ஸ்ன்னு சொல்கிற சில லிக்விட் எம்பாலிக் ஏஜென்ட்ஸ் சொல்லுவோம். இது எல்லாமே நாங்கள் வந்து எக்ஸ்ரே கண்ட்ரோலில் அதை இன்ஜெக்ட் பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுது. ஸோ வேறு இதில் உள்ள மெயின் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் மண்டை ஓட்டை ஓப்பன் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. பேஷண்ட்டோட ஹாஸ்பிட்டல் ஸ்டே ரொம்ப கம்மியான ஸ்டேவாக இருக்கும். மற்றபடி வந்து அவங்கள எழுந்து இயல்பான வேலைக்கு போகிறதுக்கும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதை விட இது ஜென்ரலி கம்மியான ஒரு அட்வான்டேஜ். ஓகே, ஒரு ஆப்ரேஷனை ப்ரிஃபர் பண்ணுறத விட இது மாதிரி கீஹோல் சர்ஜரிஸ் மூலிமா ஈஸியாக நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கக்கூடிய நல்ல விஷயமா இருக்கும்னு சொல்லி டாக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. டாக்டர், பல பேருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி, எனக்கு ஒரு முறை ஸ்ட்ரோக் வந்திருக்கு, நான் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டேன், திரும்ப ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்பாங்க. அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் பார்வதி, நான் செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னன்னு நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் சதீஷ் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க சார். எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நரம்பியல் ப்ராப்ளத்துல கேரா பின்மெண்ட் வச்சு மயக்க வச்சு கீழே விழுந்துட்டேன். ஓகேம்மா. எனக்கு வந்து ஆனா எதுவும் ஆகல. என்ட்ரால் 10 mg ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. சரிங்க. எனக்கு 5 வருஷமா அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் வேலைக்கெல்லாம் போறேன். 48 வயசு ஆகுது சார் எனக்கு. ஓகேம்மா. சுகர் பிபி ஏதோ இருக்குதுங்களா? எனக்கு சுகர் கிடையாது சார். பிபி கொலஸ்ட்ரால்? பிபி வந்து நான் லோ பிபி தான் சொன்னாங்க. நார்மல் ஆயிடும், தண்ணிலாம் குடிங்க, மோர்லாம் சாப்பிடுங்க நாங்க. ஓகே. ஆனா எனக்கு திடீர்னு வேலை செய்யறப்போ ஒரு வாரத்துக்கு முன்ன உதடு படப்படன்னு அடிச்சிச்சு சார், ஒரு 20 நிமிஷம். ஓகே. நீங்க முன்னாடி ஏதாவது ஸ்கேன் எதுவும் எடுத்திருக்கீங்களாமா? அதெல்லாம் எதுவும் இல்லை சார். எதுவும் எடுக்கல. ஸோ ஜென்ரலி வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை மயக்கம் போட்டு ஒரு தடவை 2 தடவை விழுந்திருக்கீங்க, கொஞ்சம் படபடப்பு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரோக் இவாலுவேஷன் ஹெல்த் செக்கப் மாதிரி ஒன்று பண்ணிக்கிறது நல்லது. அதில் உங்களுக்கு ஹார்ட் ரிதம் அப்னார்மாலிட்டிஸ் எதுவும் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ரெண்டாவது மூளைக்கு போகிற இரத்த குழாய்களில் டாப்லர் மூளையில் கூட இரத்த ஓட்டம் சரியாக இருக்குதாங்கிறதையும் அனலைஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா போஸ்டீரியர் சர்க்குலேஷன் சொல்லுவோம், அதில் பின்பக்கம் உள்ள இரத்த குழாய்கள் சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரோக்கால் இந்த மாதிரி மைனர் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதை நீங்கள் ரூல் அவுட் பண்ணுறது ரொம்ப நல்லதுமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஊட்டில இருந்து மஞ்சு பேசுறேங்க மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். சரி சார். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க சார். எங்க வீட்டுக்காருக்கு 1 வருஷம் ஆச்சுங்க சார். கால் வந்து ஒரு கால் திடீர்னு வராம போயிருச்சுங்க சார். ஓகேம்மா.
அப்புறம் வந்து நாங்க ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும்போது மஞ்சள்ல பிளட் கட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். ஓகேம்மா. அது சொன்னதுக்கு அப்புறம் இப்ப மருந்து எடுத்துட்டே இருக்கோம் சார். ஆனா ஒண்ணும் கியூர் ஆன மாதிரி இல்ல. ஓகேம்மா. இப்போ வந்து ஒரு கால் முட்டிக்கு கீழே மட்டும் விரல் அதோட ஒர்க் ஆகுதுங்க சார். நடக்கிறாரு ஆனா கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு நடக்கிறாருங்க சார். அது என்ன ஏதுன்னு தெரியலங்க சார். ஓகேம்மா. இது ஜென்ரலி வந்து அதான் ஆல்ரெடி ஸ்ட்ரோக் ஆனவங்களுக்கு அதான இது பாதிப்பு வந்ததுலேருந்து கொஞ்சம் விடுவிட்டு அவங்க வெளியில் வர்றது வந்து ஸ்லோவாக தான் வருமா. ஜென்ரலாக ஃபிசியோதெரப்பி அவங்க என்னென்ன கண்டினியூ பண்ண சொல்கிறாங்களோ அந்த தெரப்பீஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணணும். ஸ்பீச் தெரப்பி தேவைப்பட்டால் ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணும். அதிலேருந்து ஸ்லோவாக படிப்படியாக தான் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வரும்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர் இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக ஸ்டோக்கை பற்றின நிறைய விஷயங்கள் எங்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவீங்க. பார்த்துட்டு இருந்த நேர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ வெரி மச்.